தமிழ்நாட்டில் வேணுமென்னே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு திமுக ஆட்சியில் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி கொடுத்தாங்கன்னு முதல் பார்க்கணும். பல முறை நான் சட்டமன்றத்தில் இதை பேசி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தான் 27 மாதம் கழித்து தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றாங்க. இந்த திட்டம் வருவதற்கு காரணம் அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சி மட்டும் இல்லாவிட்டால் இந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைத்திருக்காது. அதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது அண்ணா திமுக கட்சி. இன்றைய தினம் ஊர் ஊரா போறாங்களாம் திமுக காரன். போய் சுவரில் விளம்பரம் பண்ணும்போது அவர்கள் ஏதாவது அந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் பெறுகின்ற உறுப்பினராக இருந்தால் இந்த செவரை விடுவீங்கன்னா பணத்தை நிறுத்துவதாக மிரட்டுகிறார்கள். நிச்சயமா யாராலையும் எங்களுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கின்ற தொகை நிறுத்த முடியாது. நிறுத்தினால் நான் அது பொறுப்பு. நான் சட்டமன்றத்திலே விட மாட்டேன். நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடாது. இப்படி மக்களை வாட்டி வதைத்து அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு சின்னம் வரை சொன்னால் வெட்கக்கேடல்ல. இப்படி வாக்குகளை பெற வேண்டுமா? நாங்கள் அப்படி ஒருபோதும் இந்த தொகுதியிலே வாக்கு பெற்றதே கிடையாது. நாங்கள் செய்த சாதனையை சொல்லுவோம். அது விருப்பப்பட்டா எங்களுடைய சின்ன வரைவோம், இல்லைன்னா வரைய மாட்டாங்க. இதுதான் அண்ணா திமுகவுடைய கட்சியினுடைய நோக்கம். திமுக அப்படி அல்ல, அராஜக ஆட்சி. எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அராஜக ஆட்சி, அதிகாரத்தினுடைய பலத்தை காட்டுகிறார்கள். தாய்மார்களே, எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை உங்களை எவராலும் நிறுத்த முடியாது. நிறுத்தினால் அந்த அதிகாரி சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆகிவிடுவார். எந்த அதிகாரி உங்களுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் நிறுத்தப்பட்டால் அவருடைய அந்த அதிகாரியுடைய பணி போயிடும். இன்னும் சும்மா கொடுக்கல, சட்டம் மீறி தான் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு என்னென்னோ காரணம் கற்பிக்கிறாங்க. அந்த மக்களை பார்த்து, பெண்களை பார்த்து ஏதோ பேசுகிறார்கள். எதுக்கும் பயப்பட வேண்டாங்க, நான் இருக்கிறேன். நான் முதலமைச்சராக இருந்துவேன், கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறேன். இங்க மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த குடும்ப தலைவிகளும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை பெறுகின்ற எந்த பெண்களும் பயப்பட வேண்டாம். குடும்ப தலைவர்கள் பயப்பட வேண்டாம். யாராவது இப்படி சொல்லி வாக்கு சேகரிக்க வந்தால் உடனடியாக கழக நண்பரிடத்தில் சொல்லுங்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிட்டு சொல்லி நடவடிக்கை எடுக்கப்படும்.